Hello students, welcome to Max நேரம் 11th standard Max chapter 10 exercise 10.4ல 30th question பார்க்கலாம். x equal to a cos cube theta y equal to a sin cube theta. இங்க பாருங்க சம்ஸ்ல வந்து நம்மளுக்கு dy by dx தான் கண்டுபிடிக்கணும். ஆனா இங்க நம்மளுக்கு ஃபங்க்ஷன் வந்து t ல இருக்கு. क्वेश्चन நல்லா கவனிங்க, ஃபங்க்ஷன் வந்து t ல இருக்கு. அப்போ நீங்க dy by dx கண்டுபிடிக்கிறதுக்கு முதல்ல இங்க வந்து நம்ம முதல்ல டிஃபரன்ஷியேட் பண்றது t ல பண்ணிட்டு இங்க சில சம்ஸ் ஃபார்முலாஸை நான் இன்ட்ரோடியூஸ் பண்றேன். அந்த ஃபார்முலாஸ் பிரகாரம் நம்ம போட்டுக்கலாம். ஓகேவா? இப்போ பாருங்க சொல்யூஷன்ல போவோம். x equal to a cos cube t, அதே மாதிரி y equal to என்ன இருக்கு, a sin cube t. இப்போ நம்மளுக்கு dx அதாவது டிஃபரன்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு t க்கு தான் பண்ண முடியும். அப்ப dt பண்ணும்போது பவர் இருந்தா எடுத்துடலாமா? பவர் எடுத்துட்டு என்ன ஆகும், 3a cos 3 minus 1t. அதுக்கப்புறம் திருப்பி அந்த இது பவர் மட்டும் தான் இப்ப டிஃபரன்ஸ் பண்ணிக்கீங்க. d by dt என்ன இருக்கும், நம்மளுக்கு cos dt இருக்கும். ஓகேவா? cos t வெறும் cos t மட்டும் இருக்கும். கிளியர்? இப்ப நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணலாம், நம்ம 3a cos square t d by dt cos t அப்படி எழுதலாம். நம்ம இங்க பாருங்கம்மா, திருப்பி சொல்றேன். x equal to a cos cube t கா dx by dt equal to 3a cos 3 minus 1 பவரை டிஃபரன்ஸ் பண்றோம். அதுக்கப்புறம் cos t டிஃபரன்ஸ் பண்றதா d by dt equal bracket of cos t ன்னு போட்டோம். இப்போ அந்த இடத்துல cos t டிஃபரன்ஸ் பண்ணா நம்மளுக்கு என்ன தெரியும், மைனஸ் sin t தெரியும். cos t டிஃபரன்ஸ் பண்ணா மைனஸ் sin t ன்றது தெரியும். அப்போ dx by dt எப்படி எழுதலாம், நம்ம மைனஸ் 3a cos square t sin t, அந்த மைனஸ் முன்னாடி கொண்டு வந்துறேன். புரியுதாமா? இதுதான் dx by dt. ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம், y க்கு டிஃபரன்ஸ் பண்ணும்போது டிஃபரன்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு t dy by dt equal to அதே மாதிரி பவருக்கு பண்ணும்போது 3a sin 3 minus 1t. இப்போ sin t டிஃபரன்ஸ் பண்ணோம்ல, d by dt செயின் ரூல் யூஸ் பண்ணி sin t டிஃபரன்ஸ் பண்றோம். அப்போ 3a sin square t sin t டிஃபரன்ஸ் பண்ணா cos t ன்றது ஆயுது. இப்போ நம்மளுக்கு இது வந்து பாராமெட்ரிக் ஃபார்ம்ல இருக்கு. t வச்சு டிஃபரன்ஸ் பண்றது எல்லாமே பாராமெட்ரிக் ஃபார்ம் தான். ஓகேவா? இது முதல்ல ஃபர்ஸ்டே சொல்லிருக்கணும் நானே, இது வந்து பாராமெட்ரிக் ஃபார்ம்ல இருக்கு. அதனால நம்ம முதல்ல t வச்சு டிஃபரன்ஸ் பண்ணிடுவோம். ஆனா நம்மளுக்கு தேவை क्वेश्चन என்ன கேட்டிருக்காங்க, dy by dx தான் தேவை. dy by dx தேவைன்னா நம்ம ஃபார்முலா எழுதலாம். என்ன ஃபார்முலானா dy by dt by dx by dt. ஓகேவா? இதை எப்படி எழுதலாம் நம்ம, நெக்ஸ்ட் ஸ்டெப் dy by dt into dt by dx. இப்போ பாருங்க dt dt கேன்சல் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு dy by dx ன்னு வந்துச்சா? கிளியரா? இது புரியுதாமா? இப்போ உங்களுக்கு dy by dx வந்தாச்சு. அப்போ நம்ம dy by dx வேணும். dy by dx க்கு என்ன போடணும், நம்ம dy by dt dy by dt வேல்யூ என்ன இருக்கு, இங்க பாருங்க dy by dt இது செகண்ட் டேர்ம் தான். அதை பார்த்து கரெக்டா போடுங்க. ஃபர்ஸ்ட் எக்ஸ் டேர்ம் போட்டக்கூடாது, ஒய் டேர்ம் தான் மேல நியூமரேட்டர் போடணும். டினாமினேட்டர் தான் எக்ஸ் டேர்ம். ஓகேவா? அப்ப என்ன வரும் நம்மளுக்கு, dy by dt வந்து வேல்யூ என்ன நம்மளுக்கு 3 sin square t cos t divided by minus of 3a cos square t sin t. ஓகேவா? இப்போ 3க்கு 3 கேன்சல் ஆயிடுது, பவருக்கும் பவரும் கேன்சல் ஆயிடுது. கிளியர்? காசுக்கும் காசுக்கும் கேன்சல் ஆயிடுது, சைனுக்கும் சைனுக்கும் கூட. அதாவது இங்க பாருங்கம்மா எப்படி கேன்சல் ஆகும்னா 3க்கு 3க்கு கேன்சல் ஆயிடும், ஸ்கொயருக்கு ஸ்கொயர் கேன்சல் ஆயிடுமா. இப்போ ஒரு காஸ் ஸ்கொயர்ல இருந்து ஒரு காஸ், இங்க ஒரு காஸ் டீனா இங்க ஒரு காஸ் டி கேன்சல் ஆயிடும். பவர் கிடையாது, 2க்கு 2 கிடையாது. அதாவது இங்க காஸ் டீயோட இங்க வந்து ஒரு காஸ் டி வேணா இங்க ஒரு காஸ் டி இருக்கும் டினாமினேட்டர்ல. ஓகே?
அதே மாதிரி இங்கே ஒரு சைன் ஸ்கொயர் டி இருக்குன்னா இந்த பவரில் சைன் ஸ்கொயர் டி போச்சுன்னா இல்லை ஒரு சைன் டி போயிடுச்சுன்னா இங்கே மேலே ஒரு சைன் டி இருக்கும். ஓகேவா? அப்போ மைனஸ்ஸு டினாமினேட்டர் மேலே போட்டுக்கிறோம். அப்போது என்ன வரும் நம்மளுக்கு ஃபைனல் ஆன்சரு? சைன் டி பை காஸ் டி என்ன ஆகும்? தட்ஃபோர் டிஒய் பை டிடி டிஎக்ஸ் ஈக்குவல் டு சைன் டி பை காஸ் டி என்ன ஆகும் நம்மளுக்கு? மைனஸ் டேன் டி. புரியுதாம்மா? மைனஸ் டேன் டி. எல்லாருக்கும் புரியும் நினைக்கிறேன். வெரி சிம்பிள். இங்கே பாருங்கள், இந்த கேன்சலேஷன் மட்டும் திருப்பி சொல்கிறேன். 3க்கு கேன்சல் ஆகுது. சைன் ஸ்கொயர் டீலேருந்து ஒரு சைன் டி கேன்சல் பண்ணுறோம். காஸ் ஸ்கொயர் டீலேருந்து ஒரு காஸ் டி கேன்சல் பண்ணால் நம்மளுக்கு இருக்கிறது பேலன்ஸ் என்ன இருக்குது? இங்கே ஒரு சைன் டீயும் இங்கே ஒரு காஸ் டீயும் இருக்குது. ஓகேவா? அப்போ மைனஸ் அப்படியே போட்டோன்னா அப்போ சைன் பை காஸை டேன் டீன்னு சொல்லலாம்ல. அப்போ தட்ஃபோர் ஃபைனல் ஆன்சர் என்ன? டிஒய் பை டிடி ஈக்குவல் டு டிஎக்ஸ் ஈக்குவல் டு டேன் டி. கிளியர்? எல்லாருக்கும் புரியுதாம்மா? எல்லாருக்கும் புரியும்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் அதை கிளியர் பண்ணுறேன். ஓகேவா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.